நாளை மறுமுறை நாளையில் அல்லாஹுவால் செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவான். ஃபஅர்ரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா. அல்லாஹு தஆலா அந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதோ அவனுக்கு வழங்கிய அந்த நியாமத்துகள் அத்துணை நியாமத்துகளையும் அவனுக்கு எடுத்துக்காட்டப்படும். அவன் அதை அறிந்து கொள்ளுவான். இந்தந்த நியாமத்துகள் எல்லாவற்றையும் தந்தேன். என்னுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் எல்லா சந்தர்ப்பங்களையும் வசதி வாய்ப்புகள் அத்துணையும் தந்தேன். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை தந்தேன். என்னுடைய பேரில் ஒரு மாளிகை கட்டக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு அதற்குரிய சூழலை எல்லாவற்றையும் அமைத்து தந்தேன். சதக்காக்கள் செய்வது, ஜக்காத் கொடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா பொருளாதார வசதியும் உன்னிடத்தில் இருந்தது. ஃபமா அமில் தஃபிஹா. இப்படியான அந்த வசதிகளை கொண்டு நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்லுவான், உனக்காக வேண்டித்தான் யா அல்லாஹ் நான் செலவு செய்தேன். உன்னுடைய பாதையில் தான் நான் செலவு செய்தேன். உனக்காக வேண்டித்தான் நான் பிறருக்கு தான தர்மங்கள் செய்தேன், ஜக்காத் கொடுத்தேன். உனக்காக வேண்டித்தான் எதிர உபரியான எல்லா தர்மங்களையும் நான் செய்தேன் என்று சொல்லுவான். கால அல்லாஹு தாலா கூறுவான், கதபுத், நீ பொய் சொல்கின்றாய். வலகின்னக ஃபஅல்த லியுகால ஹுவ ஜவாதுன். பிறர்கள் உன்னை கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தான தர்மம் செய்தாய். உண்மையில் உறவுகளே, எம்முடைய காலப்பகுதியில் தானம் செய்கின்றோம், பிறருக்கு உபகாரம் செய்கின்றோம், உதவி செய்கின்றோம் என்கின்ற பேர் மட்டும்தான் மார்க்க பேராக இருக்கிறது. அத்துணை உதவிகளும் ஒத்தாசைகளும் இன்று மீடியாக்களுக்கு காட்ட வேண்டும். பிறர்கள் நான் ஒரு கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும். பிறர்களுடைய துயரம் போக்கிய மனிதன் என்று மற்றவர்கள் கூற வேண்டும். ஊருக்குள் இணைக்கின்ற ஒரு தனித்துவமான பண்பும் பண்பாடும் ஒரு வாழ்த்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனைய மனிதர்கள் என்று செய்யக்கூடிய தர்மங்களை காணொளி செய்து அதை என்ன செய்கிறார்கள்? பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை மறுமுனை நாளையில் அல்லாஹ் உங்களை விசாரித்தால் நீங்கள் இவ்வாறான பதில் சொன்னால் அல்லாஹ் உங்களை பொய்யன் என்று தான் முத்திரை குத்துவான். பின்னர் உங்களை நரகத்தில் தூக்கெறிவான்.